தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மதுராந்தகத்துல மீட்டிங் போட்டுருக்காங்க பிரச்சாரம். இதுக்கு வந்து பிரதமர் மோடி வந்திருக்கிறாரு. இதுல அவரு என்னென்ன பேசினாரு, வந்தவங்க என்னென்ன பேசுனாங்க, என்னென்ன பேசியிருக்கலாம், இத பத்தி நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழகத்துல மக்கள் விரோத ஆட்சி ஸ்டாலின் பண்றாருன்னு சொல்லி எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். இந்த மக்கள் விரோத ஆட்சியான திமுகவ ஒழிக்கணும். நான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப ஒரு உறுதியோட இருக்கிறாரு. போன எலக்ஷன்ல ஸ்டாலின் அவர்கள் எப்படி பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்துன்னு சொல்லி ஓட்டு வாங்கினாரோ, இப்ப நான் ஆண்களுக்கும் இலவச பேருந்து கொடுத்து நான் ஓட்டு வாங்குறேன்னு சொல்லி அவரு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இப்ப நான் வந்து வலுவா ஜெயிச்சே ஆகணுன்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வலுவான கட்டமைப்பு உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பிரதமர் தலைமையில தமிழகத்துல பாரதிய ஜனதா வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து தேர்தல சந்திக்க போறாங்க. இவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியும், அதே மாரி வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா தலைவர் நயினா நாகேந்தர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, மேலிடத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவரும் கூட சேர்ந்திருக்கிறாரு. அப்புறமேட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவரு சேர்ந்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு குட்டி குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்து எடப்பாடி ஐயா கூட சேர்ந்து ஒரு வலுவான கட்சிய வந்து தங்கள அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுடைய கூட்டணிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி ஓகேங்களா? அதுக்கு பேர் கூட தமிழ்ல கிடையாது. அதுவும் ஆங்கிலத்தில தான். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழகத்தில ஆட்சிய பிடிக்கணும். தமிழ காப்பாத்த வேண்டிய கட்சியும் கூட்டணியோட பேரு என்டிஏ. இந்த கட்சியோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்கிறாங்க. கூட்டம் வந்து பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கு யார் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள்ல ஒருத்தர் அவரு தான். அதே மாரி இந்தியாவினுடைய பிரதமரும் அவரு தான். எடப்பாடி ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தேசிய தலைவரும் அவரு தான். பிரதமர் நரேந்திர மோடி ஐயா நேர்ல வந்திருக்கிறாரு. வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கருத்துக்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. பேசினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய டிடிவி என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாரி தீய சக்தி திமுகவ நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. எடப்பாடி என்ன சொல்லியிருக்கிறாரு, பாய் பாய் ஸ்டாலின்னு சொல்லியிருக்கிறாரு. மோடி என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்ப இருந்து அந்த படத்தெல்லாம் வரும்ல, ஒரு ரஜினி சார் படத்துல கூட வரும். அண்ணாமலையா சம்திங் ஆமா அண்ணாமலை அதுல சொல்லுவாருல்ல, ரஜினி வந்து வில்லன பார்த்து சொல்லுவாரு. யாரு நம்ப சரத்த பார்த்து சொல்லுவாரு, "அ அசோக் உன் காலண்டர்ல இந்த டேட் குறிச்சு வச்சுக்கோ. உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு" அப்படிம்பாங்கல்ல. அந்த மாரி பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணிக்கிறாரு, ஸ்டாலின பார்த்து சொல்லியிருக்கிறாரு. மேடையில பொதுக்கூட்டத்துல, "இப்ப இருந்து திமுகவோட கவுண்ட் அவுட் ஸ்டார்ட் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன். இவங்கலாம் இதெல்லாம் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்ப யார் யாரு என்னென்ன பேசியிருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சபரி யார் யார் என்ன பேசுனாங்கன்னு சொல்றதுக்கே நீ கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 50 செகண்ட் எடுத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமரே வந்து பேசியிருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியே ஆகணும் உங்களுக்கு. சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நானு. உங்களுக்கு அந்த ஒரு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிவி தினகரன் ஓகேங்களா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாரி நானும் எடப்பாடி அண்ணனும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த பொதுக்கூட்டங்கள்ல, கடந்த டிடிவி தினகரனுடைய கட்சி கூட்டங்கள்ல, பொது நிகழ்ச்சிகள்ல என்ன சொல்லிட்டு இருந்தாரு, துரோகி எடப்பாடி, துரோகம் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த எலக்ஷன்ல என்ன சொல்றாரு, பொது மேடையில எங்களுடைய மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு சொல்லி, அண்ணன் அப்படிங்கிற ஒரு பதவியோட கூப்பிட்டுருக்கிறாரு. இப்புறமேட்டு பேசின அவர் என்ன சொல்றாரு, அடுத்த கருத்து என்ன சொல்றாரு, நாங்க வந்து அடிச்சுக்குவோம், புடிச்சுக்குவோம். ஆனா நாங்க அம்மாவுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறது எதிர்க்கட்சியான ஸ்டாலின் மறந்துறக்கூடாது. திமுக மறந்துறக்கூடாது. திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் மறந்துறக்கூடாது. நாங்க வந்து அம்மாவினுடைய தொண்டர்கள். அம்மாவினுடைய ஆட்சி அமைந்தே தீரும். இந்த எலக்ஷன்ல 2021ல தவற விட்டுட்டோம். இந்த 26ல நாங்க விடமாட்டோம். இப்ப நாங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. மத்தவங்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நாங்கலாம் தனியா இருக்கிறோம். சண்டை போட்டுட்டோன்ட்டு. நம்புங்கய்யா நாங்க ஒண்ணா தான்யா இருக்கிறோம். நாங்க வந்து என்ன பண்றோம், இந்த தடவ கண்டிப்பா நாங்க வந்து ஆட்சி அமைச்சே தீருவோம். மக்களுக்கோசரம் தான் நாங்க வந்து சேர்ந்திருக்கிறோம். யாரோ ஒரு சில மாவட்ட செயலாளரும், 5, 6 ஒன்றிய செயலரும், கிட்டத்தட்ட குட்டி, குட்டி நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா, இந்த டிடிவி தினகரன் பயந்துக்கும்னு நெனச்சுக்கிட்டீங்களா? எனக்கு யார பத்தியும் கவல இல்ல. எனக்கு எங்க அண்ணன் எடப்பாடி அண்ணன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அவரு ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டு, அவரு ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டுன்ட்டு போயிட்டாரு. அப்புறமேட்டு அந்த நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஓகேங்களா? மாநில பொறுப்பாளர்ன்னு சொல்லலாம். நல்லாருக்கும். கரெக்ட்டா இருக்கும். மாநில பொறுப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன். அந்த அண்ணா வந்து என்னங்கிறாரு, நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாரு. பிரதமர் ஐயாவ பத்தி புகழ்ந்து பேசினாரு. ஹிந்தியில பேசினாரு.
டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதமர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 வார்த்தை தமிழ்ல பேசிட்டு, அதுக்கப்புறமேட்டு முழுக்க அவரினுடைய தாய்மொழியான குஜராத்தி ஹிந்தியில தான் பேசுறாரு. அவரு பேசுறத ஒரு டிரான்ஸ்லேட்டர் தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு. ஆனா நம்பூர்ல தமிழ் மக்கள் முன்னாடி இங்க இருக்கிறவங்கலாம் யாரு? சுத்திலும் இந்த சேலத்துக்காரங்க, மெட்ராஸ்காரங்க இப்படி சுத்தில இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மேடையில, நம்பூர் தமிழ்நாட்டுக்காரன் நயினார் நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, "பிரதமர் வாழ்க" அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து பெருமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு எதுல பேசுறாரு? ஹிந்தியில பேசுறாரு. நம்ம ஆளுங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பேசினாலே புரியாது, தடுமாறுவாய்ங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிரதமர் ஐயாவ பத்தி ஹிந்தியில புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. புகழ்ந்து பேசிட்டு ஒரு 4 வார்த்தை நல்ல விதமா பேசிட்டு அவரும் போயிட்டாரு. அண்ணன் நம்ம தலைவர் எடப்பாடி ஐயா வராரு. எடப்பாடி ஐயா வந்துட்டு இந்த மாரி திமுக அமைச்சர் இந்த மாரி இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த கடந்து வந்த காலகட்டங்கள்ல அது இதையும் ஒப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கணும். தமிழகத்த மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறாரு. இவருக்கு இந்த பக்கம் பாருங்க, எடப்பாடி ஐயா என்னங்கிறாரு, தமிழ்நாட்ட மீட்டெடுப்போங்கிறாரு. அந்தாண்ட ஸ்டாலின் என்னங்கிறாரு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு மக்களுடன் ஸ்டாலின். மறுபடியும் 3 மாசம் கழிச்சு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. மறுபடியும் 3 மாசம் கழிச்சு தமிழ்நாடு தலைகுனியாது. இப்படி வந்து 3 மாசம் ஒருக்கா ஒவ்வொரு ட்ரெண்டிங். இதெல்லாம் யாரு உட்காந்து யோசிச்சு குடுப்பாங்க கட்சி தலைவர்களுக்குன்னு சொல்லி தெரியல. ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒவ்வொன்னு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ற மாரி இவங்கலாம் என்ன பண்றாங்க, இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் வச்சிருப்பாய்ங்களாட்ருக்கு. நல்ல ஐஐடி பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ஒரு மாசம் ரூ. 1,00,000 சம்பளம் குடுத்து ஆளுங்கலாம் வச்சிருப்பாய்ங்களாட்ருக்கு. அப்பப்ப மக்களுக்கு சென்டிமென்ட்டா பேசுங்க. இப்ப எப்படி பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊருக்கு வந்தாரு அப்படின்னா, நம்ம ராமர பத்தி பேசுறாரு. அதே மாரி கேரளாக்கு போனாருன்னா, பத்மநாபன் சாமி பத்தி பேசுறாரு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, வடமாநிலம் பக்கம் போனாருன்னா, அங்கேயும் ராமர பத்தி பேசுவாரு. இதுவே பூரிக்கு போனாருன்னா, பூரி ஜெகநாதர பத்தி பேசுவாரு. ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுடைய சென்டிமென்ட்டா பேசுனா, மக்கள் உடனே வந்து அவரு அங்கருந்து இங்க வந்து நம்ம ஊர பத்தி பெருமையா பேசியிருக்கிறாரு. உண்மையிலே ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு டிவி நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ நெஜத்துல அவன் யாருக்குமே ரூ. 1 கூட குடுக்க மாட்டான். அதே வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல நடிக்கும் பொழுது மீனவர் குடும்பத்துல பொறந்து வளர்ற மாரியும், வில்லன்கிட்ட காசு புடுங்கி மீனவ மக்களுக்கு வீடு கட்டி குடுக்குற மாரியும் நடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஏமாறக்கூடாது. அவன் நெஜத்துல போனோம் அப்டின்னா, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு வெறும் ரூ. 500 குடுத்துருப்பாங்க அந்த மனுஷன். அதே மாரி வந்து பார்த்தோம்னா, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகர் சங்கத்த சேர்ந்த உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்கும் பொழுது, ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு சொல்லி கூட அனுப்பி விட்டுருப்பாய்ங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து, இவர் தலைவருக்கு வந்து ஒரு முழுமையா இது பண்றவரா, இவர் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நம்மலாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிக்கிறதுலாம் இருக்குது. நாம யோசிக்காம விட்டோம் அப்படின்னா, அதுக்கு யாரும் எதுவும் பொறுப்பாக மாட்டாய்ங்க. ஓகே. இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து இந்த மாரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாரி தமிழ்நாடு வந்து மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு, அவருடைய கருத்துக்கள்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த தடவ மக்கள் என்டிஏ கூட்டணி வந்து நீங்க ஜெயிக்க வைக்கணும். இப்படி ஜெயிக்க வச்சீங்கன்னா, நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா வராரு. நரேந்திர மோடி ஐயா வந்த உடனே கூட்டமே அப்படியே ஆர்ப்பரிக்குது. ஆரம்பிச்ச உடனே எடப்பாடி பேர சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி பேர சொல்றாரு. உடனே யாரு அவரு? நல்ல பேரு. அன்புமணி ராமதாஸ் அண்ணன். அவரு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ். டாக்டர் அன்புமணி ராமதாஸ்ன்னு சொல்லி அவரு பேர் சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு யார் பேர் சொல்றாரு? டிடிவி பேர் சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் பேர் சொல்றாரு. இன்னும் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களினுடைய பேர்லாம் சொல்றாரு. ஒவ்வொரு தலைவர்களினுடைய பேரையும் சொல்லிட்டு என்ன பண்றாரு? அதுக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு. ஆ பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி மட்டும் தான் இவரு சொல்லுவாரு. மீதி எல்லாம் வந்து கூட்டத்துல உட்காந்துருக்கான் பாருங்க. அண்ணா திமுகவை சேர்ந்தவங்களும், பாமகவை சேர்ந்தவங்களும், டிடிவி கட்சியுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களும், பாரதிய ஜனதா சேர்ந்தவங்களும் ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பாரத் மாதாக்கின்னு பிரதமர் சொல்லுவாரு. கீழ இருக்கிறவங்கலாம் ஜேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு 3 டைம் அவர் சொன்னாரு. கூட்டத்தையே வந்து உற்சாகப்படுத்துற மாரி. எப்படி விஜய் அண்ணா பேச ஆரம்பிக்கும் பொழுது, அவரு எப்படி என் உயிரினும் மேலான அது கருணாநிதி ஐயா சொல்றதா? இவரு வந்து என்ன சொல்லுவாரு விஜய் அண்ணா, என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே அப்படிங்கிற மாரி, இவரு எங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் மாதா கீன்னு சொல்லுவாரு. கூட்டத்துல இருக்கிறவங்க ஜே அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம உட்காந்து நாள் பூரா பார்த்துட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாரத் மாதா கி ஜெய் சொல்லி முடிச்சுட்டாரு. சொல்லி முடிச்சவாட்டி தமிழகத்தினுடைய அவல நிலையெல்லாம் சொல்றாரு. இந்த மாரி வந்து அவல நிலை என்னன்னு சொல்றாரு, தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் இந்த மாரி தலை விரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள், இந்த மாரி நெறைய விஷயத்த மாற்றி அமைக்கணும். என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இது வரும். அது மட்டும் இல்லாம தமிழர்களுடைய பெருமை இப்படிப்பட்டது, அருமை இப்படிப்பட்டது. இவங்கலாம் நல்லா வாழ்ந்திருக்கிறாய்ங்க.
நம்ம ஒருத்தர் பார்த்தா சொல்லுவோம்ல, இவங்கலாம் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தாங்கப்பா, இப்ப பாரு கஷ்டப்படுறாங்கம்பாங்கல்ல, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல, பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுடைய மனசுல இடம் பிடிக்கிற மாரி பேசினாரு. அங்கருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 1300 நாட்களாக பரந் மதுராந்தகத்துல வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா, ஒரு 1300 நாளா 5000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பரந்தூர் விமான நிலையம். அதுக்கு எதிரா 1300 நாளா அந்த கிராம மக்கள் போராடிட்டு இருக்கிறாய்ங்க. அத பத்தி இவரு பேசுறார். எனக்கு விவசாயம் தான் பெருசு, மக்கள் தான் பெருசுன்னு சொல்லக்கூடிய பாரத பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நலன் கருதி அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்த நாங்க வேற இடத்துக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லி, அது சம்மந்தமா எதுவுமே அவர் பேசவே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மேடையில உட்கார்ந்திருக்கக்கூடிய தலைவர நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க இல்லையா? அதாவது மேடையில இருக்கக்கூடிய தலைவர்னா, ஒவ்வொரு மக்களையும் ஜாதி வாரியா பிரிச்சு, அவிங்கள வச்சு ஆட்சி நடத்திக்கிட்டு, இவிங்க நல்லா ஒரு ரூ. 1,00,00,000 கார்ல, ரூ. 2,00,00,000 கார்ல போயிட்டு வந்துகிட்டு, தனக்கு கீழ இருக்கக்கூடிய ஆட்கள படிக்க விடாம, படிச்சு வந்தாலும் எனக்கு நீ டிரைவர் வேலைக்கு வா. எனக்கு வந்து நீ கார் ஷெட் உனக்கு போட்டு குடுக்குறேன். கார் ஷெட்ட பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, தனக்கு கீழ இருக்கிறவன மேல போக விடாம, நீயெல்லாம் வேலைக்கு போனா என்ன பண்றது? நீயெல்லாம் இத பண்ணா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, அவன இன்னும் கூமுட்டையாவே வச்சுக்கிட்டு அதை இதையும் பண்றாங்க இல்லைங்களா? அவங்களையும் நம்பி ஓட்டு போடுறாங்க இல்லையா மக்கள்? இந்த மாரி இவரு சொன்னா நல்லது தான் சொல்லுவாரு. இவரு பேச்சு கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, அவிங்க சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? இந்த மாரி நம்மளுக்கு வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கோசரம் நம்ம போராடுறோம். இவரு நம்மளுக்கு நல்லது பண்ணுவாரு, இவரு நம்மளுக்கு கெட்டது பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி. இப்ப இவரு சீமான் அண்ணா கூட தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் இருக்கிற வரைக்கும் பரந்தூர் விமான நிலையம் வரதுக்கு நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. அதே மாரி இலங்கை கடற்படை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக மீனவர்கள தொந்தரவு பண்றாங்க. அவங்களுக்கு நான் எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தவாட்டி, ஒரு சிங்கள ராணுவத்துக்காரன, என் தமிழ் மீனவன எவனையோ ஒருத்தன சுட சொல்லு. எவனையோ ஒருத்தன் வலைய பிக்க சொல்லு. போட்ட ஏதோ பண்ண சொல்லு. இங்கேருந்து நான் படைய கிளப்பிட்டு போவேன் சண்டைக்குன்னு சொல்லி சீமான் அண்ணன் சொல்றாரு. இந்த மாரி எந்த கட்சி தலைவர்களுமே சொல்றதில்ல. ஏன் நம்ம பாரத பிரதமர கூட வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக தேர்தல் பிரச்சாரத்துக்கோசரம் தமிழகத்துக்கு வந்திருந்த காலகட்டங்கள்ல, அந்த காலகட்டத்தில நடந்த பிரச்சார கூட்டங்கள்ல என்ன பேசியிருந்தாரு? இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப நாட்களா இருக்குது. இப்ப தமிழக மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை ராணுவத்தால அச்சுறுத்தப்படுவது அப்படிங்கிறது, பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா இனிமே இருக்காது. காங்கிரஸ் ஆட்சியினுடைய செயலற்ற நிலையத்த இது குறிக்குது. இந்த மாரி இருக்கக்கூடாது. உங்களுக்கான தலைவர நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவரு அப்ப அந்த காலகட்டத்தில அவரு பேசியிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது, இன்னைக்கு காலகட்டத்தில அந்த மாரி அவரு பேசுவாரா? இன்னைக்கு அவரு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 30 தடவைக்கு மேல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு. தொடர்ந்து 3வது முறையா இந்தியாவினுடைய பாரத பிரதமரா வந்துட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு இத்தன நாள் போனத விட்டுருங்க. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்ட சேர்ந்த இந்திய குடிமகன்களாகிய தமிழக மீனவர்கள இலங்கை ராணுவம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, நான் வந்து அறிக்கை விடுறேன்னு சொல்லி அந்த மாரி தான் சொல்லியிருந்தாரான்னு சொல்லி கேட்டோம்னா, சொல்லல. ஆரம்ப காலகட்டத்தில ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பொதுக்கூட்டத்தில அவரு சொல்லியிருக்கிறாரு. இப்ப சமீப காலகட்டத்தில அந்த மாரி எதுவும் சொல்லல. இந்த மாரி வந்து முழுக்க ஒரு ரேஸ் மாரி தான் ஓடிட்டு இருக்குது. நான் ஜெயிப்பேன். இல்ல நான் தான் ஜெயிப்பேன். நான் தோத்தாலும் பரவால்ல. அவன் ஜெயிக்கக்கூடாது. இவன் தான் ஜெயிக்கணும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட போட்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. அரசியல் தலைவர்கள்லாம் இவ்வளோ வேகமா ஓடுறாங்க இல்லையா? மக்களுக்கு நல்லது செய்றதுக்கு தான் ஓடுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா. நல்லது செய்றதுக்கு தான் போறாங்க. மக்களுக்கு சேவை செய்றதுக்கோசரம் தான் வராங்க. எந்த அரசியல்வாதியுமே கூட வந்து பார்த்தோம்னா, மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் வராங்க. வாழ்க்கை முழுக்க சேவை மட்டும் தான் செய்றாங்க. சேவை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. திரு காமராஜர் ஐயா மாரி, பேரறிஞர் அண்ணாதுரை மாரி, இந்த மாரி நம்மளுடைய எல்லாருக்குமே தெரியும். ஓமந்தூரார் மாரி, எத்தனையோ நம்மளுடைய பழைய தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே எதிர்பார்க்காம சேவை மட்டுமே செய்யணும்னு சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிறவங்க அவங்கள விட அதிகமா முழுக்க மக்கள் பணி முழுமையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் சிந்திங்க. சிந்திச்சு பார்த்து தேர்தல்ல உங்களுடைய வாக்குகள செலுத்துங்க. யாரோ எதுக்கோசரமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்மள பேராசை தூண்டி விடுறாங்கன்னு சொல்லிட்டு யார் எது இதுன்னா வேணாம், அ டைவர்ட் ஆக வேணாம். உங்கள மனசுங்கிறத விட மனசுன்னு ஒரு விஷயமே கிடையாது. மூளையில வந்து பார்த்தீங்கன்னா, சிறுமூளை, பெருமூளை இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மனசுங்கிறது என்ன சொல்லுவோம்? இதயத்த சொல்லுவோம். இதயத்துக்கு வந்து சிந்திக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதயத்தினுடைய ஒரே வேலை ஹார்ட்லருந்து பிளட்ட பம்ப் பண்றது மட்டும் தான் இதயத்துடைய வேலை. அதாவது ரத்த நாளங்கள் வழியாக ரத்தத்தை உந்தி தள்ளுதல் மட்டுமே இதயத்தினுடைய வேலை. சிந்திக்கக்கூடிய திறன் என்பது இதயத்திற்கு கிடையாது. மூளையினுடைய ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லூசினேஷன் அதாவது இல்லாதத இருக்கிற மாரி காட்டுறது. ஓகேங்களா? முழுக்க மூளை தான் நம்மளுக்கு வேலை செய்யணும். மனசாட்சிங்கிறதும் மூளையினுடைய ஒரு பகுதி தான். பேராசை அப்படிங்கிறதும் மூளையினுடைய ஒரு பகுதி தான்.
மூளைக்கு வேலை கொடுங்க.